நாகலாபுரம் அப்படின்னு கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரோட மனைவி மேகலாவும் தோட்ட வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் அவருக்கு உதவியா இருந்தாங்க. அன்னைக்கு ராமுவும் மேகலாவும் தோட்ட வேலைகளை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ராமு இப்படி சொன்னான். மேகலா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. எனக்காக சாப்பிடாம இருக்காத. நான் சீக்கிரமா வெளியே இருக்க வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன், சரியா? கதவை நல்லா தாழ்பால் போட்டு முடிக்கோ. ராமு அப்படி சொன்னதுமே மேகலா இப்படி கேட்டா, வேலையை இப்பதான் முடிஞ்சிச்சு, இப்ப எதுக்குங்க வெளியே போறீங்க? உடம்பெல்லாம் வசதியா இருக்கும், வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். இல்ல நான் சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, போயிட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. ராமுவும் மேகலாவும் பேசிக்கிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. ராமு எப்பவுமே வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு தனக்கு மன நிம்மதி கிடைப்பதற்காக பறவைகளுக்கு சாப்பாடு போடுறத வழக்கமா வச்சிருந்தா. பறவைகளே வாங்க, நான் ராமு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறத பார்த்தா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ராமு அப்படி கூப்பிட்டதுமே அந்த பண்ணை சாப்பிடுறதுக்கு நிறைய பறவைகள் பறந்து வந்துச்சு. அதை பார்த்து ராமுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்படியே பல நாட்கள் கடந்து போச்சு. ராமு தன்னோட தோட்டத்துல வேலைய பார்த்துட்டு பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா. பறவைகளுக்கும் ராமுனா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அவனோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலாவும் இருந்துச்சு. ராமு கொடுத்த உணவை சாப்பிட்ட ராணிக்காகவும் இப்படி சொல்லுச்சு. காலு, நீங்க எங்க தான் போனீங்க? நம்ம காட்டுக்கு ஒரு ஆளு வந்தாரு. அவரு நிறைய சாப்பாடு கொடுத்தாரு. ஆனா காட்டுல நிறைய பறவைகள் இருந்ததுனால எனக்கு கம்மியா தான் கிடைச்சது. நீங்க வந்திருந்தா இன்னும் கூட சாப்பாடு எடுத்திருக்கலாம். சரி, நாளைக்கு அவர் வருவார். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அட, என்ன ராணி சொல்ற? நம்ம காட்டுக்கு புதுசா யாரும் வந்தாங்களா? அது சரி, நம்ம காட்டுக்கு புதுசா யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தாதான் உண்டு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கஞ்ச பிசினாரி. சரி, அடுத்து அவர் வரும்போது அந்த முழு ரொட்டி துண்டையும் எப்படியாவது நமக்கு மட்டும் எடுத்துக்க பார்ப்போம். காலு, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு இப்பவே பசி எடுக்குதே. எப்படியாவது அந்த ரொட்டியை எடுத்து நான் வயிறு முழுக்க சாப்பிடணும். எனக்கு அந்த ரொட்டியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலு. ஆனா எனக்கு அதிகமா கிடைக்கல. நாளைக்கு அந்த ரொட்டி முழுக்க எனக்குன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது. அப்படியே காலுவும் ராணியும் ஒரு மோசமான திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சது. ராமு வழக்கம் போல பறவைகளுக்கு உணவு எடுத்துக்கிட்டு பறவைகள் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து வந்தான். இத காலுவும் ராணியும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் கையில வச்சிருக்க ரொட்டி துண்டை எப்படி தங்களுக்கு சொந்தமாக்குறதுன்னு அப்போ காலும் இப்படி சொல்லுச்சு. ராணி, இதுதான் சரியான நேரம். பறவைகளுக்கு உணவை எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் வந்துட்டான். இனிமேதான் நம்ம வேலையை காட்ட போறோம். நீ அவனை திசை திருப்பிட்டு அங்கிருந்து பறந்து போயிடு. அந்த ரொட்டி துண்டை நான் எப்படியாவது தூக்கிட்டு ஓடிடுறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு விருந்து காத்துக்கிட்டே இருக்கு. அப்படி பேசிக்கிட்டே 2 காகங்களும் தங்களோட திட்டத்துக்கு தயாரானாங்க. திட்டம் போட்டபடியே ராணிக்காகவும் ராமுவை திசை திருப்பதற்காக அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்த ராமு அந்த பறவை என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த காலு காகம் ரொட்டி துண்டை எடுத்துட்டு அங்கே இருந்து பறந்து போயிடுச்சு. வேலை முடிந்ததும் ராணிக்காகமும் அங்கிருந்து ஓடி போயிருச்சு. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ராமுவோட மனைவி கத்திக்கிட்டே ஓடி வந்தா, வேணா சாப்பாடு கொடுக்காதீங்க, பறவைகள் பாவம், கொடுக்காதீங்க. அப்ப ராமு தன்னோட மனைவியை பார்த்து இப்படி கேட்டான். மேகலா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வர? என்னங்க, நீங்க கொண்டு வந்த ரொட்டி கெட்டு போச்சு. நீங்க பறவைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரொட்டி வீட்ல தான் இருக்கு. இந்த ரொட்டிய நான் கெட்டு போச்சுன்னு குப்பையில் போட எடுத்து வச்சது. அதை போய் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நல்ல வேளை பறவைகளுக்கு போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இல்லனா என்னாயிருக்கும்? பறவைகளுக்கு உடல் நலம் சரி இல்லாம போயிருக்குமே. மேகலா, என்ன சொல்ற? நான் இன்னும் பறவைகளுக்கு ரொட்டி துண்டுகளை போடல. ஆனா ஒரு 2 காகங்கள் வந்து ரொட்டி துண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னதான் திருட்டு காகங்களா இருந்தாலும் அதுவும் பாவம்தானே. ஆனா கெட்டு போன சாப்பாடை எடுத்துட்டு போன காகங்கள் ரொட்டிய சாப்பிட்டுட்டு வயிறு கெட்டு போய் கஷ்டப்பட்டாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, குறுக்கு வழியில் கிடைக்கும் லாபம் தற்காலிகமானது. ஏமாற்ற நினைப்பவருக்கு கடைசியில் ஏமாற்றமே கிடைக்கும்.